வணக்கம். ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நான் ரவிக்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா சென்னை மாதவரம் மில் காலனிங்க. ஒரு அருமையான ஒரு ரெசிடென்சி ஏரியாவில் வீடுங்களுக்கு மத்தியில் அழகான ஒரு வீட்டுமனை பிரிவு தாங்க இது. இது மொத்தம் 1720 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்க. 1720. ஸோ 43க்கு 40ங்க. 43 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி லென்த்து. 43 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி லென்த்து. ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் உள்ள ஃப்ளாட் தான். ஃப்ளாட்டுக்கு 2 சைடுமே ரோடு இருக்குதுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இடையில உள்ள லேண்டு தாங்க இது. இந்தமாரி லேண்டு கிடைக்கிறது ரொம்ப அரிது தான். ஸோ ஒரு மனைக்கு 2 பக்கமும் ரோடு 20 அடி ரோடு இருக்குது. ஸோ ஈஸ்ட்டு பக்கம் வேணுன்றவங்க ஈஸ்ட்டு பக்கம் சைடு வாசப்படி வச்சு கட்டலாம். வெஸ்ட்டு பக்கம் வேணுன்றவங்க வெஸ்ட்டு பக்கமாக மேற்கு பக்கம் மட்டும் வாசப்படி வச்சு வீடு கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனோட வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. ஸோ பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸ்கூல் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அகர்சன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்கே அருகாமையிலே இருக்குது. வேலம்மாள் மெட்ரிகுலேஷன், ஓலிவ்ட்ரி இன்டர்நேஷ்னல், சென்ட் தாமஸ், ஸ்ரீ சைத்தானியா சிபிஎஸ்சி, சென்ட் ஜோசப் அகாடமி, இப்படி நிறைய ஏகப்பட்ட ஸ்கூல் இந்த மனைக்கு அருகாமையிலே இருக்குது. ஸோ நல்ல நிலத்தடி நீர் இருக்குது. இங்கே ஒரு 30 அடி 40 அடியிலே பார்த்திங்கன்னா சுவையான குடிநீர் இருக்குது. ஆர்ஓ இல்லாமையே, ஆர்ஓ மிஷின் எல்லாமே டைரெக்டாக குடிக்கிற மாதிரி தண்ணி இங்கே அருமையான பூமியில் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை அடித்தாலும் இந்த நிலப்பகுதியில் தண்ணி நிற்காதுங்க. தண்ணி நிற்காத இடம் மாதாவரம். ஸோ சமீப காலத்தில் பெஞ்ச பெரிய பெரிய மழைகள்லாம் கூட மாதாவரத்து தண்ணி நிற்கலைங்க. அதேமாரி குடிநீருக்கும் நல்ல சுவையான குடிநீர் இங்கே கிடைக்கிது. ஸோ நல்ல லொக்கேஷன். 1720 ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தமாகவும் எடுக்கலாம். இல்லை 2 பேர் ஷேர் பண்ணி, அண்ணன் தம்பிங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2 பேர் ஷேர் பண்ணியும் எடுக்கலாம். 21.5க்கு 40, 21.5க்கு 40, 860 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக எடுக்கும்போது 1,07,00,000 விலை ஆகுது. தனித்தனியாக பிரித்து எடுத்திங்கன்னா 53 லட்ச ரூபா விலை நிர்ணயிக்கப்படுறது. ஸோ சைட் பிடிச்சிருந்ததுன்னா சிறிது நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ வேறு மனைக்கு 2 பக்கமும் ரோடு இருக்குது. கிழக்கு அண்ட் மேற்கு எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வாசப்படியும் வச்சு கட்டிக்கலாம். இல்லை ஒரு சைடு வாசப்படி வச்சு கட்டியும் ஒரு பக்கம் வென்டிலேஷனுக்கு அழகாக காற்றோட்டமாக உங்களுக்கு அமையும் இது வீடு. ஸோ சைடு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் எடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய் ரியல் எஸ்டேட்.